புது வருட நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்கள் வாழ்விலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அமைதியையும் தந்துவிட வேண்டும் என்பதோடு உங்களுடைய பிள்ளைகள் எல்லோருமே விளையாட்டிலும் சரி, கல்வியிலும் சரி, அல்லது ஒழுக்க வழக்கங்களிலும் சரி சிறந்து விளங்க வேண்டும். இந்த வருடத்திலே எல்லாம் வல்ல இறைவன் அந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும். அதே போல பெற்றோர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த வருடத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, பூமணி அம்மா அறக்கட்டளையினுடைய இலங்கை நிர்வாகிகளாகிய நாங்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் செட்டித்தெரு மெதடிஸ் மிஷன் பாடசாலையிலே விளையாட்டு முற்ற புனரமைப்பு வேலைக்காக ரூபாய் 60,000 அன்பளிப்பு செய்கின்றோம். இங்கே நிற்கக்கூடிய பெற்றோர்களுடைய பிள்ளைகள், இன்னும் வர முடியாமல் வீடுகளில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய பிள்ளைகள், மாணவர்கள் இப்பொழுது விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் விளையாடுவதற்கு நிறைய பிள்ளைகள் வர இருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு 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 சிறந்த ஒரு மைதானமாக இதை புனரமைத்து கொடுப்பதற்காக ரூபாய் 60,000 நாங்கள் இன்றைய தினம் பணமாக இந்த பாடசாலையினுடைய அதிபர் அவர்களிடமும் எங்களுடைய பூமணி அம்மா அறக்கட்டளையினுடைய கல்வி பிரிவு பொறுப்பாளருமாக இருக்கக்கூடிய கானா சசிகரன் அவர்களிடம் நாங்கள் கையளிக்க இருக்கின்றோம். இன்றைய நிகழ்வுக்கு தலைமை தாங்கும் அதிபர் சசிகரன் அவர்களே, என்னோடு கூட இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய பூமணி அம்மா அறக்கட்டளையினுடைய உபதலைவர் செபஸ்டி பீட்டர் ஐயா, முன்னாள் இலங்கை போக்குவரத்து சபை உத்தியோகஸ்தர், அதே போல சிங்கள பாட ஆசிரியராக ஒரு பிரபல ஆசிரியராக இருந்து ஒரு ஒரு மாற்று மொழியினை கற்பித்து கொண்டு இந்த யாழ்ப்பாணத்திலே அது ஒரு அவசியமான தேவையான மொழிகளாக இருக்கின்ற காரணத்தால் ஒரு சிங்கள ஆசிரியராக கண்டி இன்னும் பல்வேறு இடங்களிலே ஒரு அரச உத்தியோகத்தராக அரச பாடசாலை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்று இன்னும் பிரைவேட்டாக பல மாணவர்களுக்கு சிங்கள பாடத்தை கற்பித்து கொண்டு வரக்கூடிய எங்களுடைய நிர்வாக சபை உறுப்பினர் செல்வி ரூபிஜோய் ஆசிரியர் அவர்களே, அதே போல இங்கே புகைப்படம் எடுத்து கொண்டிருக்கின்றார் உடுப்புட்டி பிரதேசத்திலிருந்து எங்கே கூப்பிட்டாலும் பன்னியோ, அது மன்னாரோ, மட்டக்களப்போ, அம்பாறையோ, திருகோணமலையோ, கொழும்போ அல்லது மலையகமோ எங்கே வேணுமென்றாலும் அவர் ஓடி ஓடி வருவார். அந்த அளவுக்கு சேவை திறன் மிக்கவர், மக்களை நேசிக்கின்றவர், உண்மையிலேயே மக்களுக்கு ஓடி ஓடி உதவி செய்யணும் என்ற ஒரு துடிப்பான ஒரு செயற்பாட்டாளர். சாம்பசிவம் தவசங்கரி உடுப்புட்டியை சேர்ந்தவர், அவர் நிர்வாக சபை உறுப்பினர், அவரையும் வாழ்த்தி கொண்டு இன்றைய தினம் கனடாவிலே இருக்கக்கூடிய எங்களுடைய தீவிர செயற்பாட்டாளர், சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் பூமணி அம்மா அறக்கட்டளை போன்றவற்றுடைய தீவிர ஆதரவாளரும் அபிமானியுமாக இருக்கக்கூடிய அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதல் தடவையாக இந்த வருடம் பிறந்து முதலாவது நிகழ்வாக ஒரு சிறந்த ஒரு செயல்பாடாக, அதாவது அமரத்துவம் அடைந்த பொன்னையா தங்கமலர் அவர்கள் ஞாபகார்த்தமாக கனடா லண்டனிலே இருக்கக்கூடிய அவர்களுடைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் எங்களுடைய பூமணி அம்மா அறக்கட்டளையினுடைய ஒரு நெருங்கிய தொடர்பாடலும் உறவையும் கொண்டிருப்பவர்கள். அதே போல சர்வதேச தமிழ் வானொலி, ITR பிரான்ஸ் மற்றும் இலங்கை, லண்டன் போன்றவற்றுடைய அபிமானிகளாகவும் ஆதரவாளர்களாகவும் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுடைய நிதி பங்களிப்பிலே அவர்களுடைய ஞாபகார்த்தமாக இன்றைக்கு 2025 பிறந்து தை மாதம் 1ஆம் தேதி அன்று அவர்களுடைய பேராலே எங்களுக்கு இந்த 60,000 நிதி கொடுப்பனவு இந்த பாடசாலைக்கு வழங்கப்பட இருக்கின்றது. அதே போல உடுப்புட்டி பிரதேசத்திலே ஒரு நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரன், 2 பிள்ளைகள், தாய், அவரால் எந்த ஒரு தொழிலும் செய்ய முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே அவருடைய தேவையையும் கருதி பூமணி அம்மா அறக்கட்டளை அவர்களுடைய கோரிக்கைக்கு முன்னுரிமை கொடுத்து ஒரு 42,000 பெறுமதியான தையல் மிஷினையும் நாங்கள் கொள்முதல் செய்திருக்கிறோம் அவர்களுக்கு வழங்கி வைப்பதற்காக. எனவே இந்த நிதிகளை கொடுத்து எங்களுக்கு பெற்று உண்மையிலே எங்களுடைய ஸ்தாபக தலைவர் விசுவாசம் செல்வராசா உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அவர் அண்மையிலே இந்த ஆண்டு விழாவிலே வந்து தலைமை தாங்கி சிறப்பாக நடாத்தி சென்றார்.
இப்பொழுது இந்தியாவிலே நிற்கின்றார். மீண்டும் இலங்கை வருவார் அல்லது பிரான்ஸ் சென்று விடுவார். அவர் யாழ்ப்பாணம் தீவகத்தைச் சேர்ந்தவர். அவர் சரவணையூரை சேர்ந்தவர். இங்கே இருக்கக்கூடிய உபதலைவர் ஐயா நாரந்தனையைச் சேர்ந்தவர். நான் நெடுந்தீவைச் சேர்ந்த நான். எப்படியாக தீபதியை சேர்ந்த நாங்கள் பல பேர், இந்த தம்பி சங்கரி உட்பட அவரும் நெடுந்தீவு அடியை சேர்ந்தவர். அதிபர் கல்வி பிரிவு, அவருக்கு நிறைய சொந்தம் இருக்கின்றது. அந்த வகையிலே அவருடைய மனைவியும் நெடுந்தீவு. இப்படியாக இருக்கின்ற குழுமம் பல்வேறு சமூக பணிகளை வடகிழக்கிலே செய்து கொண்டு வருகின்றது. உதாரணமாக கல்வி வளர்ச்சி மற்றும் கற்றல் உபகரணங்கள் வழங்கல், பிள்ளைகளுக்கு இலவச கல்வியை வழங்குகின்றது. அடுத்தது பெற்றோர்களுக்கு சுயதொழில் முயற்சிக்கான தையல் மிஷின் வழங்கல், கறவை மாடு, கறவை ஆடு, பாடசாலை மாணவர்களுக்கு துய்ச்சக்கர வண்டி வழங்கல், உணவு பொருட்கள் வழங்குதல், அதாவது கோழி வளர்ப்பு திட்டம், கறவை மாடு, கறவை ஆடு, இப்படி மலசல கூடம், குடிநீர் வசதி என்று பல்வேறு சமூக பணிகளை நாங்கள் இலங்கை முழுவதுமே செய்து கொண்டிருக்கின்ற வரிசையிலே உண்மையிலே எங்களுடைய ஸ்தாபக தலைவர் அயராது உழைத்து வருகின்றார். உண்மையிலே மண்ணை மக்களை நேசிக்கின்ற ஒரு மகத்தான ஒரு செயல் வீரனாக அண்ணன் விசுவாசம் செல்வராசா அவர்களுக்கும் இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை இந்த இடத்திலே தெரிவித்து கொண்டு, தாய் தந்தையை நினைவு கூறுகின்ற அந்த பிள்ளைகளுக்கும் எங்களுடைய அறக்கட்டளை சார்பிலே மனமார்ந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு எனது உரையினை நிறைவு செய்கின்றேன். அடுத்ததாக செட்டித்தெரு பாடசாலை அதிபர் அவர்களுக்கு ரூபாய் 60,000 எங்களுடைய அறக்கட்டளையினுடைய உபதலைவரும் நிர்வாக சபை உறுப்பினருமாக இருக்கக்கூடிய ஆசிரியர் ஜோய் ரூபி அவர்களும் இப்பொழுது 60,000 ரூபாயை கையளிப்பார்கள்.